கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய சபையில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் எம்மை ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய நேசத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அவர்களுடைய வழியில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்தருள்வானாக. சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் என்ற ஒரு தொடர் வகுப்பில் இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய 3வது ஹலீஃபாவாகிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா அவர்களை பற்றிய வாழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய முஸ்லிம் சமூகம் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளும் இன்றைய முஸ்லிம் சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஆரம்பித்த பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் வடிவங்கள் மாறி காலம் தொட்டு தொட்டு இன்று வரை நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் படுகின்ற சிரமங்களை அல்லாஹ் நீக்குவானாக. யமனிலும் பலஸ்தீனிலும் சிரியாவிலும் முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி அவர்களுக்கு உதவியும் வெற்றியும் அல்லாஹ் அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சிரியாவிலே படுகின்ற கஷ்டங்கள், சிரியாவுடைய மக்கள் இந்த உலகத்திலே படுகின்ற கஷ்டங்களை நாம் எல்லாம் அறிவோம். நாளுக்கு நாள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி கடல்களிலும் பூமியிலும் நிலத்திலும் மரணிக்கக்கூடிய மக்களாக எம்முடைய சகோதரர்கள் மாறி வரக்கூடிய நிலைமையை நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திலே சக்தி உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திலே சக்தி உள்ள ஒவ்வொருவரையும் நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி கேள்வி கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இந்த சமூகத்திலே ஆற்றல் உடையவர்கள், இந்த சமூகத்திலே சக்தி உடையவர்கள், அவர்கள் எதில் சக்தி பெற்றிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே எம்முடைய சகோதரர்கள் படுகின்ற இந்த கஷ்டங்களுக்காக, அவர்களுடைய பிள்ளைகளின் உயிரிழப்புக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்மை நிச்சயமாக விசாரித்தே தீருவான் என்பதை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பார்க்க இருக்கின்ற அந்த சிறந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே தன்னை முற்றிலுமாக ஒப்படைத்தவர், அல்லாஹுவை முற்றிலுமாக சார்ந்தவர், சதா நேரமும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு தங்களுடைய கண்களில் அல்லாஹுடைய அச்சத்தை கண்ணீராக வெளிப்படுத்துபவர், தக்குவாவுடைய முழுமையான பாகங்கள் அனைத்தையும் பகுதிகள் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலும் செயலிலும் தன்னுடைய உருவத்திலும் கொண்டவர், உள்ளத்திலும் அழகானவர், தன்னுடைய வாழ்விலும் அழகானவர், உடல் அமைப்பிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து அழகை பெற்றவர். இன்னஹுல் கரீம் அல் ஹயி, மிகப்பெரிய கண்ணியமுடையவர். அவரை பார்த்தால் கண்ணியம் என்பது வெளிப்படும். அந்த கண்ணியத்தோடு வெட்க குணத்தையும் சேர்த்து தன்னுடைய வாழ்வில் கொண்டவர். சாஹிபுல் ஹிஜ்ரத்தைன், 2 ஹிஜ்ரத்திற்கு சொந்தக்காரர். வதுர்நூரைன், 2 வெளிச்சங்களுக்கு சொந்தக்காரர். முசல்லி இலா கிப்லத்தைன், 2 கிப்லாக்களை நோக்கி தொழுத முசல்லி. சாஹிபுல் அத்தா வன் நஃபகா, அல்லாஹுடைய பாதையில் செல்வத்தை செலவழிப்பதிலும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்வதற்கும் சொந்தக்காரர். இன்னஹுல் ஹபீபுன் நபி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்குரிய மனிதர்களில் ஒருவர். அல்லாஹுடைய தூதரை விட 9 வயது குறைந்த
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த அந்த நாள், ரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய ஷரீஅத்தை சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்திருக்கக்கூடிய முதல் கட்ட அழைப்பு பணியின் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை முதலாக வாலிபர்களில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா உடனடியாக தான் அறிந்தவர்கள் யாரோ, மக்காவில் நேர்த்தியானவர்கள், நீதமானவர்கள், தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமானவர்கள் யாரோ அவர்கள் எல்லோரையும் சந்தித்து ஏகத்துவ பிரச்சாரத்தை, லா இலாஹ இல்லல்லாஹுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். அந்த அணியில் இஸ்லாமை ஏற்ற குறைஷி குலத்தில் உள்ள பனு ஹாஷிம் என்ற கிளையின் முதல் நபர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாஷிம் கிளையார்களுக்கிடையில் குறைஷிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளையில் பனு ஹாஷிம் கிளையாரிடத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் நபர்களில் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை சந்திக்கிறார்கள். என் சகோதரா, என் தோழரே, உனக்கு தெரியுமா, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நபி எம்முடைய பிரதேசத்தில் வாழ்கிறார். அல்லாஹ்விடத்திலிருந்து நபி எம்முடைய பிரதேசத்தில் வாழ்கிறாரா? யார்? உம்முடைய நெருக்கமான உறவினர் தான் அவர். நாம் எல்லாம் அவரை அமீன் என்று போற்றுகிறோம், நாம் எல்லாம் அவரை சாதிக் என்று போற்றுகிறோம். ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நபியா? அபூபக்கரை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், நான் தான் முதலாவது அதை அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். வாருங்கள், முஹம்மது ரசூலை சந்திக்க செல்லுவோம். முஹம்மது ரசூலை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பின்னால் காலத்தில் மிக நெருக்கமாக இருந்த இரண்டு தோழர்கள் செல்லுகிறார்கள். அபூபக்கர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா உஸ்மான், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நான். இந்த மக்கள் வணங்கக்கூடிய சிலை வணக்க வழிபாடுகளை விட்டு முற்றிலுமாக நான் புறக்கணித்து அல்லாஹ்வை வணங்குகிறேன், அதன் பக்கம் அழைக்கிறேன். என்னை நீ அங்கீகரிப்பாயா? உஸ்மான் இப்னு அஃபான் விளக்கம் கேட்கவில்லை, வியாக்கியானங்கள் கேட்கவில்லை. உடனடியாக சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சி கொடுக்கிறேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய முழு வாழ்வையும் அளித்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இஸ்லாமிற்கு செய்த உதவி, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கு செய்த உதவி, இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு செய்த உதவி இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மறுமையை இந்த உலகம் சந்திக்கும் வரையும் உஸ்மான் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த உதவி தொடர்ந்து கொண்டிருக்கும். பின்னால் பார்ப்போம் அந்த உதவி என்னவென்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஸஹீஹில் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்தஜிஅன் ஃபீ பைத்தி காஷிஃபன் அன் ஃபഖதைஹி அவ் சாகை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டில் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வீட்டில் படுத்திருக்கிறார்கள். படுத்திருக்கும் நிலையில் அவர்களுடைய ஆடை அவர்களுடைய முட்டுக்காலை விட்டு விலகி இருக்கிறது. ஃபஅதின லஹு ஃபஸ்தஅதன அபூ பக்ரின் ஃபஅதின லஹு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு நுழைவதற்காக அபூபக்கர் சித்திக் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். வஹுவ அலா தில்கல் ஹால். எப்படி படுத்திருந்தார்களோ அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். பேசிவிட்டு அபூபக்கர் சித்திக் சென்று விடுகிறார்கள்.
ثم استأذن عمر. பிறகு உமர் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அனுமதி அளிக்கப்பட்டு பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் இருக்கிறார்கள். ثم استأذن عثمان ابن عفان. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் فجلس رسول الله صلى الله عليه وسلم وسوى ثيابه. அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து உட்கார்ந்து தன்னுடைய ஆடையை சரிபடுத்திக் கொள்கிறார்கள். قالت عائشة رضي الله عنها. மிகச்சிறந்த அறிவுள்ள ஒரு ஆலிமா, அறிவு பெற்ற அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை சுமந்த மிகச்சிறந்த பெண் எம்முடைய தாயார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அபூபக்கர் நுழைந்தார், அதே நிலையில் இருந்தீர்கள். உமர் நுழைந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நிலையில் இருந்தீர்கள். உஸ்மான் நுழைந்த பொழுது மட்டும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை ஃபஜலஸ்த வஸவைத, எழுந்து உட்கார்ந்து உங்களுடைய ஆடையை சரிபடுத்தினீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. யாரை கண்டு மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கமடைவது தவறா? அல்லாஹு அக்பர். யாரை கண்டு, யாருடைய குணத்தை கண்டு, யாருடைய செயலை கண்டு மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கமடைவது தவறா, கூடாதா? அவரை பார்த்து வெட்கமடைவதில் என்ன இருக்கிறது? ஏன் அவரை கண்டு யார் வெட்கமடைகிறார்கள்? மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவர்களுக்கு சான்று வழங்கினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுடைய மலையின் மீது ஏறினார்கள். ஹதீஸ் ஒவ்வொன்றையும் கவனமாக கவனியுங்கள். உஹதுடைய மலையின் மீது ஏறுகிறார்கள். வ அபூபக்ரின் வ உமர் வ உஸ்மான். இந்த மூவரையும் பிரித்து பார்க்க முடியாது. எல்லா நேரத்திலும் இந்த மூன்று சஹாபாக்களையும் சேர்த்தே பார்க்கலாம். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் மூன்று சஹாபாக்களும் எந்த மலையின் மீது ஏறுகிறார்கள்? உஹது மலையின் மீது. ஃபரஜஃப பிஹிம். உஹது மலை குலுங்குகிறது. அல்லாஹு அக்பர். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உஹது மலை ஆடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்புத் உஹது. உஹது நிலையாக இரு, ஆடாதே, நிலையாக இரு. فإن عليك نبي وصديق وشهيدان. உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு சித்தீக் இருக்கிறார், உன்னோடு இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உன்னோடு அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கக்கூடிய இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உன்னோடு நபி நான் இருக்கிறேன், உன்னோடு அபூபக்கர் சித்தீக் இருக்கிறார், உன்னோடு உமர், உஸ்மான் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கப் போகின்ற இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாவார்கள் என்று சாட்சி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபுல் மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த சஹாபாக்களில் ஒருவர். அபுல் மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்கிறார்கள். உது செய்து விட்டு முடிவெடுக்கிறார்கள், இன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க போகிறேன். என்ன முடிவு? இன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் என் வாழ்க்கை. இன்றைய தினம் முழுவதையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு கழிக்கப் போகிறேன். பள்ளிவாசலுக்கு சென்றேன், மஸ்ஜிது நபவிக்கு. அங்கே கேட்டேன், எங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சென்றார்கள் என்று வழிகாட்டினார்கள். அந்த வழியை தொடர்ந்து சென்றேன். பிர் அரீஸ் என்ற ஒரு கிணற்றுக்கு அருகிலே உள்ள இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கடமையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தில் உள்ள அந்த பிர் அரீஸ் என்ற கிணத்திலே ஏறி உட்கார்ந்தார்கள். காலை கீழே தொங்க போட்டுக் கொண்டு ஆடை மேலே தெரியும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் சென்று சலாம் கூறினேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். சலாமிற்கு பதில் சொன்னவுடன் நான் அவர்களிடத்திலிருந்து விலகி வந்து அவர்கள் ஓய்வெடுக்கட்டும் என்பதற்காக விலகி வந்து அந்த தோட்டத்தின் வாசலின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டேன். எதற்கு உட்கார்ந்து கொண்டேன்? ஃபகுல்து லஅகுனன்ன பவ்வாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்யௌம். இன்றைய தினம்
அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த தோட்டத்தின் காவலாளனாக இருக்க போகிறேன். அல்லாஹ் அக்பர். நற்செய்தி உண்டாகட்டும் அந்த சஹாபிக். அல்லாஹ்வுடைய தூதருடைய காவலாளியாக இந்த தோட்டத்தில் இருக்க போகிறேன் என்று கூறி வாசலின் அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டேன். பேரித்தமல ஓலைகளால் அந்த வாசல் செய்யப்பட்டிருந்தது. ஃபஜாஅ அபூபக்கர் ஃபதஃபஅ அல்-பாப். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கதவை தட்டினார்கள். நான் கேட்டேன், மன் ஹாதா, யார்? அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறேன். ஃபகுல்து அலா ரிஸ்லிக், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்றேன். யா ரசூலல்லாஹ், ஹாதா அபூபக்கர் யஸ்தஅதின். அல்லாஹ்வுடைய தூதரே, அபூபக்கர் வந்து இருக்கிறார், அனுமதி கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்கள் கொடுத்த அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் மதித்த மதிப்பு, எதிரிகளுடைய படைகள் எல்லாம் அவர்களுடைய அரசர்களிடத்திலே சென்று சொல்லும், இந்த உலகத்திலே ஒரே ஒரு அரசனைத்தான் என்னால் பார்க்க முடிகிறது, அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தோழர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை போன்று இந்த உலக சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு அரசருக்கும் அந்த அளவு கண்ணியத்தை கொடுத்ததாக நான் பார்த்ததில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், வர சொல்லுங்கள், ஆனால் ஒன்றை சேர்த்து சொல்லுங்கள். ஃபகால இஅ்தன் லஹு வபஷ்ஷிருஹு பில் ஜன்னah. அவருக்கு அனுமதி கொடுங்கள், அனுமதி கொடுத்து வேறொரு வார்த்தையை சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் உரித்தாகிவிட்டது என்பதை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை கேட்ட அபுல் மூசா அல்-அஷ்அரி வாசலுக்கு விரைந்தார்கள். அபூபக்கரை வரவேற்றார்கள். அபூபக்கர், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். கிணற்றின் மேலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அமர்ந்தார்களோ அப்படியே அமர்ந்து அப்படியே காலை தொங்க விட்டார்கள். ஏன்? சுன்னா. முஹம்மது ரசூல் உட்கார்ந்திருப்பது போல் உட்காருவது சுன்னா. அப்படியே உட்கார்ந்தார்கள். அதற்கு பிறகு அந்த காவலாளி அபுல் மூசா அல்-அஷ்அரி வாசலில் சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். மறுபடியும் ஒருவர் கதவை தட்டினார். நான் கேட்டேன், மன் ஹாதா, யார் அது? நான் உமர் இப்னு அல்-கத்தாப் வந்திருக்கிறேன். அப்படியா, கொஞ்சம் பொறுத்திருங்கள். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்றார் அபுல் மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் வந்திருக்கிறார். இஅ்தன் லஹு ஃபபஷ்ஷிருஹு பில் ஜன்னah. உமர் வந்திருக்கிறார், அனுமதி கொடுங்கள், அனுமதியோடு அவருக்கு சொர்க்கம் உண்டாகட்டும் என்ற சாட்சியையும் சேர்த்து சொல்லுங்கள். அபுல் மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யா உமர், அனுமதி கொடுத்து விட்டார்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து சொன்னார்கள். மறுபடியும் அந்த வாசலின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபுல் மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் சென்று வரும் பொழுது நான் நினைத்தேன், ஒரு தோழனை நான் கூறினேன், உது செய்த அவசரமாக வா, அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்காரக்கூடிய வாய்ப்பு உனக்கும் கிடைக்கும் என்று இப்போ இன்னும் வரவில்லையே, அவர் வந்தால் அவருக்கு அது சிறப்பாக இருக்குமே என்று அபுல் மூசா அல்-அஷ்அரி சொல்லிக் கொள்கிறார்கள். மூன்றாவது முறை கதவு தட்டப்படுகிறது. கேட்டார்கள், யார்? மன் ஹாதா? ஃபகால உஸ்மான், வந்திருக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபகுல்து அலா ரஸ்லி, கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உஸ்மான் வருகிறார், அனுமதி கொடுக்கவா? ஆம், இஅ்தன் லஹு வபஷ்ஷிருஹு பில் ஜன்னah மஅ பல்வா துஸீபு. உஸ்மான் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள், சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியும் சேர்த்து சொல்லுங்கள், ஆனால் அவரை சோதனைகள் அதற்கு முன்னால் சூழும் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். வருகிறார்கள் அபுல் மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. யா உஸ்மான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுகிறார்கள், அதோடு உங்களை இந்த உலகத்தில் சோதனைகள் சூடும் என்றும் சேர்த்து சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அல்லாத மற்ற ரிவாயத்துகளில் உஸ்மான் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், நஸ்பிர் இன்ஷா அல்லாஹ், பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நாடினால் என்று கூறினார்கள். அவருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், உஸ்மான் அவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்தை உரித்தாக்குவான். மஅ பல்வா துஸீபக், சோதனைகளால் உஸ்மான் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய இந்த ரிவாயத் அல்லாத வேறு ரிவாயத்துகளில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சொன்னார்கள், நஸ்பிர் இன்ஷா அல்லாஹ், பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நாடினால் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அஃதலு மன் மஷா பஅதல் அன்பியா வர் ருசுல் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த உலகத்தில் நடந்த மிகச்சிறந்த கண்ணியமானவர் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பிறகு யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பின்னால் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. யார் சொல்லுவது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், குன்னா நுഖய்யிரு பைனன் நாஸி ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்துடைய காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் மனிதர்களுக்கு மத்தியில் சிறந்தவரை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வின் காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வின் காலத்தில் தேர்ந்தெடுத்தால் அது யாருக்கு தெரியாமல் இருக்காது? யாருக்கு தெரியாமல் இருக்காது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் இருக்காது. யாரையெல்லாம்? ஃபனுഖய்யிரு அபூ பக்கரின். முதலாவது எங்களுடைய தேர்ந்தெடுப்பில் யார் சிறந்தவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பின்னால் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பின்னால் தேர்ந்தெடுப்போம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்தை வழியிலும் தாய் வழியிலும் தொடர்பு உள்ளவர். தந்தை வழியிலும் நெருக்கமான தொடர்பு உடையவர். தாயுடைய வழியிலும் உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமான தொடர்பு உடையவர். அந்த விவரங்களை எல்லாம் கூறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்தால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்தை வழியிலும் தாய் வழியிலும் நெருக்கமான தொடர்பு கொண்டவர். அதற்கும் மேல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாகிய ருக்கையா பின்தி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தான் ஹபஷாவை நோக்கி முதலாக ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்தில் யார் பங்கு பெற்றார்கள்? அங்கே சென்ற அந்த சஹாபாக்களுடைய குழுவிற்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் இப்னு அஃபானை ஆக்கி முதல் குழுவை ஹபஷாவிற்கு அனுப்பினார்கள். அந்த குழு இரண்டாவது முறை வந்தது. இரண்டாவது ஹபஷாவுடைய பயணத்தில் உஸ்மான் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பங்கேற்குமாறு அறிவுரை கூறவில்லை. அவர்கள் இரண்டாவது ஹிஜ்ரத்தாக மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். இரண்டு ஹிஜ்ரத்தை செய்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டு பெண்களை மணம் முடித்தவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டு பெண்களை மணம் முடித்தவர். முதல் பெண்ணாக யாரை மணம் முடித்தார்கள்? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளை மணம் முடித்த உஸ்மான் இப்னு அஃபான் பத்ருடைய போரில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் பத்ருடைய போரில் கலந்து கொள்ளவில்லை? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போரில் பங்கேற்க அனுமதி கொடுக்காத, போரில் பங்கேற்க வேண்டாம் என்ற அனுமதி அளித்த தோழர்களில் உஸ்மான் இப்னு அஃபானும் ஒருவர். மகளை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவியை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அதனால் போரில் கலந்து கொள்ளவில்லை. பத்ருடைய போரில் இருந்து திரும்பி வந்த சில நாட்களிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணமாகி விடுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணமான உடன் மிகப்பெரிய கவலையில் உட்படுகிறார்கள். உஸ்மான் அவர்கள் யாரிடத்திலும் பேசாமல் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் நேசரை அழைத்தார்கள் உஸ்மான் அவர்களை. யா உஸ்மான், ஏன் கவலை? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் எனக்கும் இருந்த மிகப்பெரிய தொடர்பு சென்று விட்டது. நான் எப்படி வேறொரு தொடர்பை தேடுவேன்? உங்களுடைய மகளை திருமணம் முடித்த கண்ணியம் என்னிடத்தில் இருந்தது. உங்களுடைய மகள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான், அப்படிப்பட்ட கவலையா? இதோ என் மகள் உம்மு குல்சூம் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹா, இவளை நீ மணமுடித்துக்கொள், இந்த பெண்ணை நீ மணமுடித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவர்களுக்கு தன்னுடைய மகளை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து கொடுத்தார்கள் இரண்டாவது முறையாக. கண்ணியத்துக்குரியவர்கள், நபித்துவத்துடைய வரலாற்றில் ஒரே நபியுடைய இரண்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை மணமுடித்த சிறப்பு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. யாருக்கும் கிடையாது. அவ்வளவு பெரிய கண்ணியமுடையவர் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொன்று உம்மு குல்தூம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு பெண்களை மணமுடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்து ஹபஷாவை நோக்கி முதல் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத்தாக
ஹபஷாவை நோக்கி இரண்டாவது ஹிஜ்ரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்காத காரணத்தால் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அதிலும் சிறப்பு பெற்றவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களை விட, மதீனாவை நோக்கி மட்டும் ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களை விட ஹபஷாவிற்கு சென்று மதீனாவிற்கு மறுபடியும் ஹிஜ்ரத் மேற்கொண்ட சஹாபாக்கள் சிறந்தவர்கள். எப்படி சொல்வது? மனோ இச்சையால் சொல்லிவிடலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை பற்றி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வருகிறார்கள். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் உள்ளே நுழைகிறார்கள். தன்னுடைய மகளாகிய ஹஃப்ஸாவை பார்த்து கேட்டார்கள், யார் அந்த பெண்? சொன்னார்கள், அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியா, இந்த பெண்ணா? அல் ஹபஷியத்து ஹாதிஹி அல் பஹரியத்து ஹாதிஹி, ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அஸ்மா அவர்களா? கடலிலே பயணம் செய்து ஹிஜ்ரத் செய்த அஸ்மா அவர்களா? ஆம் என்று சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சபக்னாகும் பில் ஹிஜ்ரா, உங்களை விட ஹிஜ்ரத்தில் நாங்கள் முந்தி சென்று விட்டோம் மதீனாவிற்கு. மதீனாவிற்கு அவர்கள் பின்னால் காலத்தில் தான் வந்தார்கள். ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள். மதீனாவிற்கு நாங்கள் உங்களை விட முந்தி சென்று விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக உரித்தானவர்கள் நாங்கள் தான். அஸ்மா பின்த் ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் அடைந்து விடுகிறார்கள். ஃபகதிபத், உமர் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் கோபம் அடைந்து விடுகிறார்கள். கலிம கதப்த யா உமர், உமரே நீ சொல்வது பொய். கல்லா வல்லாஹி குன்தும் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீர்கள். யுத்இமு ஜாஇஅக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களில் பசித்தவர்களுக்கு உணவளித்தார்கள். வ யஇது ஜாஹிலக்கும், உங்களில் அறியாமையிலே இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை கொடுத்தார்கள். வ குன்னா ஃபி தாரி அவ் ஃபி அர்தில் புஅதாஇல் புகதா, நாங்கள் வெகு தூரமான எதிரிகளோடு இருக்கக்கூடிய நாடுகளில் வசித்தோம். அந்த ஹபஷாவில் வசித்தோம். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அத்அமு தஆமன் வலா அஷ்ரபு ஷராபன் ஹத்தா அذ்குர மா குல்து லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நீ சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு செல்லாதவரை. எங்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். சஹாபாக்களிடத்தில் என்ன போட்டி பாருங்கள். அல்லாஹு அக்பர். அதுவும் ஒரு பெண் உமர் அவர்களிடத்தில் வீரமாக பேசுகிறார்கள். உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் குடிக்க மாட்டேன், நீ சொன்னதை உமரே நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லாதவரை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா நபி அல்லாஹ் இன்ன உமர கால கதா வ கதா, உமர் இப்படி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ பி ஹக்கி பி மின்கும் வலஹு லி அஸ்ஹாபிஹி, அவரும் அவருடைய சஹாபாக்களை விடவும் நீங்கள் தான் இடத்திலே மேலானவர்கள். ஹிஜ்ரத்து வாஹிதா, அவர்களுக்கு ஒரே ஒரு ஹிஜ்ரத் தான். வலக்கும் அன்தும் அஹ்ல ஸஃபீனா ஹிஜ்ரதான், கப்பலிலே பயணம் செய்த உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துடைய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சிறப்புக்கும் உரித்தானவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத நாட்களிலும் அதற்கு பின்னாலும் அவர்களுடைய மரணம் வரை சிறந்த வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களை போன்று செல்வத்தை கொண்ட வியாபாரி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு பிறகு சஹாபாக்களில் கிடையாது. அவ்வளவு சிறந்த வியாபாரி, அவ்வளவு பெரிய செல்வந்தர். ஆனால் எந்த செல்வத்தையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே முழு செல்வத்தையும் அளித்த தோழர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு, மிக முக்கியமான நிகழ்வு, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய காலத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யூதர்களும் மதீனாவில் உடன்படிக்கையோடு இருக்கிறார்கள். யூதர்கள் தான் தோட்டங்களை வைத்துக் கொண்டு கிணறுகளில் இருந்து தண்ணீரை முஸ்லிம்களுக்கு, அங்கே வாழக்கூடிய மூமின்களுக்கு விற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த பஞ்ச காலம் வந்தவுடன் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்கக்கூடிய அந்த யூதர்கள் அதிக விலைக்கு விற்க ஆரம்பித்தார்கள். அதனால் தண்ணீரை வாங்கி அருந்துவதற்கு சஹாபாக்களிடத்தில் செல்வம் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யஹ்ஃபிரு பி'r ரூமா ஃபலஹுல் ஜன்னah. அந்த மதீனாவிலேயே மிக பிரசித்தி பெற்ற கிணறு, மிக பிரசித்தி பெற்ற தோட்டம் உள்ள ஒரு கிணறு, அதிகமான தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு பி'r ரூமா. இந்த கிணறு தான். யார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுக்கிறார்களோ ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் உண்டாகட்டும். உஸ்மான் அவர்கள் இதை கேட்டவுடன் நேரடியாக அந்த யூதரிடத்தில் சென்றார்கள். யூதா,
எனக்கு அந்த தண்ணீருடைய கிணறு வேண்டும், எவ்வளவு தொகை, அதை மட்டும் சொல் தருகிறேன், கிணற்றை கொடுத்து விடு. அந்த யூதன் சொன்னான், கொடுக்க முடியாது, தண்ணீருடைய கிணற்றை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு தண்ணீர் விற்கத்தான் படும். உஸ்மான் அவர்கள் தங்களுடைய வியாபார யுக்தியை கையாண்டார்கள். நீ விற்க கூட வேண்டாம், நாம் இருவரும் பங்கு வைத்துக் கொள்ளுவோம், எனக்கு ஒரு நாளைக்கு கொடு, நீ ஒரு நாள் எடுத்துக்கொள், எனக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு நாள், அப்படி பங்கு வைத்துக் கொள்வோம், எவ்வளவு தொகை வேண்டும் கேள் தருகிறேன். அவன் தொகையை கேட்டான். உஸ்மான் அவர்கள் அந்த தொகையை கொடுத்தார்கள். அந்த கிணறு இருவருக்கும் பங்கு வைக்கப்பட்டது. ஒரு நாள் அந்த யூதன் எடுப்பான், அதை முஸ்லிம்களிடத்தில் விற்பான். இரண்டாவது நாள் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்வார்கள், மக்களுக்கு மத்தியிலே செல்வார்கள். மக்களே, யாருக்கு தண்ணீர் வேண்டுமோ அவர்கள் சென்று அருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். தங்கள் செல்வங்கள் முழுவதையும் கொடுத்தார்கள். எவ்வளவு கேட்டானோ அவ்வளவு கொடுத்தார்கள். இலவசமாக தண்ணீர் கிடைத்தவுடன் அந்த நாளை சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள். விற்கக்கூடிய அந்த நாளில் எந்த சஹாபியும் சென்று தண்ணீரை வாங்கவில்லை. யூதன் நஷ்டப்பட்டான். இறுதியில் முடிவெடுத்தான், முழு கிணற்றையும் உஸ்மானை உனக்கு வைத்துக்கொள். அல்லாஹ் அக்பர். முழு கிணறும் உஸ்மான் அவர்களிடத்திலே வந்தது. அந்த கிணற்றை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாட்சியோடு முஸ்லிம்களுடைய சமூகத்திற்கு வக்ஃப் செய்தார்கள். இந்த கிணறு மதீனாவிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இலவசமாக தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். இந்த கிணறு இன்றைக்கு நீங்கள் மக்காவில் சவுதியிலே விசாரித்தால், சவுதி அரசாங்கத்திடத்திலே கேட்டால் தெரியும், உஸ்மான் அவர்களுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது. அந்த பேங்க் அக்கவுண்ட் இந்த கிணற்றின் மூலியமாக வந்தது. இந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த தோட்டம், சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மிக அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய தோட்டம். உஸ்மான் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த விளைச்சல் எல்லாம் உஸ்மான் அவர்களுடைய பெயரில் ஒரு அக்கவுண்ட் தொடங்கப்பட்டு, இந்த அக்கவுண்டுடைய காலம் எல்லாம் வந்ததற்கு பிறகு தொடங்கப்பட்டு அவர்களுடைய பெயரில் அந்த செல்வம் எல்லாம் அந்த அக்கவுண்டில் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த செல்வத்தை வைத்து இன்று பல ஹோட்டல்கள், பல நிறுவனங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமும் அந்த அக்கவுண்டில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 50 மில்லியன் ரியால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் ஏழைகளுக்கு உஸ்மான் அவர்களுடைய அந்த அக்கவுண்டின் மூலமாக சென்று கொண்டே இருக்கிறது. இது மறுமை வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த தியாகம் உலகம் முடியும் வரை முஸ்லிம்களுக்கு பலனளித்துக் கொண்டே இருக்கும். மதீனாவிற்கு சென்றால் பிஹர் உஸ்மானை தேடி கண்டுபிடித்து அதை பார்த்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும் எமக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது மதீனாவில். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். மக்களிடத்திலே செல்வம் இல்லை. அப்போதுதான் ஷாமுடைய தேசத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபார ஒரு கூட்டத்தை 1000 ஒட்டகங்களில் உணவு பானங்களை விற்பதற்காக, வியாபாரத்திற்காக எடுத்து வந்து மதீனாவுடைய வீதிகளில் நிறுத்தி இருக்கிறார்கள். இதை பார்த்த உடன் வியாபாரிகள் எல்லாம் செல்கிறார்கள். உஸ்மான் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. செல்கிறார்கள். மதீனாவிலே மிகப்பெரிய பஞ்சம், நீங்களும் வியாபார பொருட்களை எல்லாம் சுமந்து வந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு கொடுங்கள், நீங்கள் வைத்த தொகையை விட அதிகரித்து தருகிறோம். எல்லாரும் வாங்கணும், தொகையை விட அதிகரித்து தருகிறோம், கொடுங்கள் எங்களுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எவ்வளவு தருவீர்கள்? 1க்கு 2 மடங்கு தருகிறோம். இல்லை, எனக்கு அதை விட தருவதற்கு ஆள் இருக்கிறது. அப்படியா? 2க்கு 4 மடங்கு தருகிறோம். அதை விட தருவதற்கு எங்களுக்கு ஆள் இருக்கிறது. 10 மடங்கு தருகிறோம். அதை விட மேல் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆள் இருக்கிறது. உஸ்மான் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த வியாபார பொருட்களை இதை விட அதிகமாக கொடுத்து வாங்க யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இதை கொடுத்து விடுகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கொடுக்கக்கூடிய மடங்கை விட அல்லாஹ் நாடிய மடங்கு எனக்கு கொடுப்பான் திருப்பி நன்மையாக. அதனால் முஸ்லிம்களிடத்தில் அறிவிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் இந்த செல்வம் வேண்டுமோ இந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் முஸ்லிம்களுக்கு தான். அல்லாஹு அக்பர். சாதாரண தியாகம் அல்ல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த தியாகம். தபூக்குடைய யுத்தம் வறுமையின் யுத்தம். அது தபூக்குடைய யுத்தம் வறுமையின் யுத்தம். அது அல்லாஹு அக்பர். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்ட அந்த யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah. இந்த போருக்கான தயாரிப்புக்கு யார் பங்கு இருக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உரித்தாகும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். அபூபக்கர் கொடுத்தார்கள், உமர் கொடுத்தார்கள். இதுவெல்லாம் அளவில்
அவர்கள் கொடுத்த தியாகத்தை யாரும் மிஞ்ச முடியாது. ஆனா அளவில் உஸ்மானை மிஞ்ச முடியாது. கொடுத்த தியாகத்தில் அபூபக்கரையும் உமரையும் மிஞ்ச முடியாது. அளவு குறைவுதான். ஆனால் அவர்கள் முழு செல்வத்தையும் கொடுத்தார். அபூபக்கர் சித்திக் பாதி செல்வத்தை கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் எழுந்தார்கள், என்னுடைய 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் அறிவித்தார்கள், யார் இந்த போருக்கு பங்கு கொடுக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உண்டாகும். உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், 200 ஒட்டகத்தை பங்கு வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக. அந்த ஒட்டகமும் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் முஸ்லிம்களுக்கு தான். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள், 300 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கின்றேன். இப்படியே சில ரிவாயத்துகளிலே 1000 ஒட்டகம் வரை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு போருக்காக மட்டும் கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அலா உஸ்மான் மா அமில பஅத ஹாதிஹ், மா அலா உஸ்மான் மா அமில பஅத ஹாதிஹ். இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார். ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்தினார்கள், அல்லாஹும்ம இன்னி ரضيtu அன் உஸ்மான், உஸ்மானை நான் பொருந்திக் கொண்டேன் யா அல்லாஹ், ஃபர்த அன், நீயும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். சாதாரண தியாகம் அல்ல. என்னுடைய வருமானத்தில் ஒரு 50 திர்ஹம் கொடுக்கிறதுக்கு என் மனசு வராது, 100 திர்ஹம் கொடுக்கிறதுக்கு மனசு வராது. உஸ்மான் இப்னு அஃபான் 1000 ஒட்டகங்கள். அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய செல்வந்தவராக இருந்தாலும் அவருடைய வீட்டை பார்த்தால் ஒரு ஏழையின் வீட்டாக தான் இருக்கும். அவருடைய உணவை பார்த்தால் ஹுப்ஸும், அந்த ரொட்டியும் அங்கே வைக்கக்கூடிய அந்த ரொட்டியோடு சேர்த்த காரியங்களும் தான் அவருடைய உணவில் இருக்கும். தன்னுடைய செல்வத்தை ஆடையில் வெளிப்படுத்தியதில்லை, செல்வத்தை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தியதில்லை. அவர் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதில் வெளிப்படுத்தினார். நம்மெல்லாம் நம்முடைய ஆடைகள்ல, நம்முடைய கார்கள்ல, நம்முடைய பங்களாக்கள்ல செல்வத்தை வெளிப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய பாதைக்கு ஏதோ போகும்போது அந்த பைத்துல் கைர்ல போய் 2 ரூபா 3 ரூபா போட்டுட்டு சதக்காவை நானும் செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்மளும் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் கொடுக்கிறேன் என்று. அது அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்விற்காக செய்யப்பட வேண்டிய தியாகம் கணக்கீட்டின் அடிப்படையில் செய்வதல்ல, கணக்கை ஏற்படுத்தி செய்வதல்ல. அல்லாஹ்வுடைய பாதைக்கு உதவி என்றால் என் முழு செல்வமும் நான் கொடுக்க தயார் என்ற மனநிலையை ஏற்படுத்தி என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் கொடுப்பேன் என்ற நிலையின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் தான் மூமின்களுடைய பண்பாக அமையும். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை செய்வதற்காக சஹாபாக்களை அழைத்து செல்கிறார்கள். மக்கா குறைஷிகள் தடுக்கிறார்கள். நாம் அறிந்ததுதான், மக்கா குறைஷிகள் தடுக்கும் பொழுது யார் மக்கா காஃபிர்களிடத்தில் சென்று இந்த நாம் வந்த விஷயத்தையும் உடன்படிக்கையில் உள்ளதையும் எடுத்து கூறுவது. உமர் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை அனுப்புவதை விட உஸ்மானை அனுப்புங்கள், அவருக்கு தான் மக்கள் அதிக கண்ணியத்தை கொடுப்பார்கள். உஸ்மான் அவர்கள் உள்ளே நுழைகிறார் மக்காவிற்கு. மக்கா காஃபிர்களை பார்க்கிறார். பார்த்து உடன்படிக்கைகளை எல்லாம் பேசிவிட்டார்கள். உஸ்மான் அவர்கள் காபாவையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். தான் பிறந்த ஊர், தான் மலர்ந்த ஊர், அவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருகிறார் அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்ப்பதற்காக. 2 ரக்காத்துகள் தொழவில்லை, காபாவை தவாப் செய்யவில்லை. உம்ராவை நீ முடித்து செல் உஸ்மான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அனுமதி கிடையாது என்று காஃபிர்கள் சொல்லுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தவாஃபை மேற்கொள்ளாத பொழுது நான் தவாப் செய்ய மாட்டேன். அல்லாஹு அக்பர். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காபாவை தவாப் செய்யாத பொழுது நான் தவாப் செய்ய மாட்டேன், நான் திரும்ப செல்கிறேன் என்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் இடத்திலே ஒரு தவறான செய்தி வதந்தி வருகிறது. உஸ்மானை மக்கா காஃபிர்கள் கொன்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக ஒரு மரத்தின் கீழே வந்து பைஅத் ரித்வான், மரண ஒப்பந்தம் போடுகிறார்கள். மரண ஒப்பந்தம், உஸ்மானை கொலை செய்தவர்களை பழி தீர்த்தே தீருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தை வைக்கிறார்கள். என் கரத்தின் மீது உஸ்மானுடைய கரம் இருக்கிறது. உஸ்மானுக்கு பைஅத் கொடுங்கள், உஸ்மானை கொண்டவர்களை கொலை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பைஅத் கொடுத்த அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களுடைய கரத்தின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். உஸ்மான் இப்னு அஃபான்
ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் மிக மதிக்கத்தக்க கண்ணியத்துக்குரிய மனிதராக இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வை அஞ்சுவதில், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயப்படுவதில் சஹாபாக்களில் மிக உயர்ந்தவர்கள். உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வேலையாளின் மீது உஸ்மான் அவர்கள் கோபப்பட்டு அந்த சிறுவருடைய காதை திருகி விடுகிறார்கள். கோபத்தில் சில நேரத்திற்கு பிறகு அழைத்தார்கள், வா என்னுடைய வேலையாளை, என்னுடைய காதை பிடித்து திருகினி. அப்போது வேலையாள் சொன்னார், என்னை எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் அடிக்கிறார்கள், நீங்கள் ஹலீஃபா, அதுவும் எனக்கு மிக பிடித்தமானவர், நீங்கள் என் மீது கோபப்படும் பொழுது நான் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், வேலையாளே, நீ என் காதை திருகு, நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நீ சென்று நீ எனக்காக வாதிட்டு விட்டால் நீ கொடுக்கக்கூடிய தண்டனையை விட அல்லாஹ்வுடைய தண்டனை மிகப்பெரியது, அந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை சந்தித்தால் அழுவார்கள், கபரை பார்த்தாலே அழுது விடுவார்கள். உஸ்மான் அவர்களிடத்தில் கேட்கப்படும், அதுவும் எப்படி, தாடிகள் நனையும் அளவிற்கு அழுவார்கள். எனக்கு அது நமக்கு அழுக வந்திருக்கா, தாடி நனையும் அளவிற்கு. நம்ம பெண்கள்லாம் நம்ம ஆண்கள்லாம் சீரியலை பார்த்து சினிமாவை பார்த்து அழுகிற காலம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய அச்சத்தால, குர்ஆனுடைய வசனத்தால மரணத்தை நினைச்சு, மறுமையை நினைச்சு, அல்லாஹ்வுடைய தண்டனை நினைச்சு அழுதுருக்கோமா? கபரை பார்த்தா அழுக வருதா? மரணிக்கக்கூடிய செய்திகளை கேட்ட அழுக வருதா? கபர்களை சந்திக்கணும் ஆர்வம் வந்து சென்றதற்கு பிறகு அதை பார்க்கும் பொழுது என் உள்ளம் கலங்குகிறதா? ஏன்? உள்ள செத்து போய் கிடக்குது, உள்ளோ செத்து போய் கிடக்குது ஈமான்ல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உஸ்மான் இப்னு அஃபான் கபரை பார்த்தால் தாடிகள் நனையும் அளவிற்கு அழுவார்கள். கேட்கப்படும், சொர்க்கம் பற்றி பேசப்பட்டால், நரகம் பற்றி நினைவு கூறப்பட்டால், ஃபலா தபுக்கி, இப்படி அழுவதில்லையே, வ தபுக்கி மின் ஹாதா, இந்த கபருக்காக இப்படி அழுகிறாயே உஸ்மானே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் கபர் அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆখিরাহ, கபர்தான் மறுமையின் வீடுகளில் முதல் வீடு. யார் இதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவை எளிதாக அமையும், யார் இதில் தோற்று விடுகிறாரோ அவருக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்வு நெருக்கமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் அவருடைய வாழ்வு இந்த கபருடைய நினைவை எமக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். எந்த இடத்தில் பார்த்தாலும் கபரோடு உஸ்மான் அவர்கள் பயணித்தால் அழுவார்கள், கபருடைய வேதனைக்காக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னah அவர்கள் அனுமதி அளித்தார்கள், ஆண்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் கபர்களுக்கு, கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், அது உங்களுக்கு வாழ்வின் மரணத்தை நினைவுபடுத்தும். இந்த நாடுகளில் எல்லாம் கபர்களுக்கு சென்று அருகில் சென்று பார்ப்பதற்கு எளிதான காரியம். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய வழக்கமாக ஆக்குங்கள். இங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்து மறுமையை நினைவுபடுத்துவேன், மௌத்தை நினைவுபடுத்துவேன் என்று இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வரை மதீனாவில் தான் இருந்தார்கள். மதீனாவில் வாழ்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கு மிக உதவியாக இருந்தார்கள். ஹிலாஃபத்தில் உமர் அவர்களுடைய மரணம் இஸ்லாமிய ஆட்சியுடைய, இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஃபித்னாவுடைய ஆரம்பம். நாம் அறிந்திருக்கிறோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள், உமர் இப்னு கத்தாப், கடலின் அலைகளை விட அதிகமாக ஃபித்னாக்கள் வரக்கூடிய காலத்தை பற்றி சொல்லுங்கள். ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள், உமரே, உமக்கு அதை பற்றிய கவலை தேவையில்லை, உமக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் இடையே ஒரு பாப், ஒரு கதவு இருக்கிறது. உமர் அவர்கள் கேட்டார்கள், அந்த பாப் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள், பல் யுக்ஸர், அந்த பாப், அந்த கதவு உடைக்கப்படும். அந்த கதவு என்ன? மாணவர்களிடத்தில் சொன்னார்கள், உமர் ஷஹீதாக்கப்படுவார். உமர் அவர்கள் அறிந்தாரா இதை? ஆம், உமர் அறிந்தார். உமருடைய மரணம் தான் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்தின் ஃபித்னாவுடைய வாசல் உடைக்கப்பட்ட நாள். உமர் அவர்கள் மரணிக்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் பலர் உமரிடத்தில் சொல்லுகிறார்கள், உமர் அவர்களே, உங்களை அபூபக்கர் நியமித்து விட்டார் ஹலீஃபாவாக, பிரச்சனை கிடையாது. இதற்கு பிறகு யார் ஹலீஃபா? நியமியுங்கள், யாரையாவது ஹலீஃபாவாக நியமியுங்கள் உமர் அவர்களே. உமர் அவர்கள் மறுத்தார்கள் முதலில், பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், சரி, நான் நியமிக்கிறேன்.
இந்த 6 பேரில் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எனக்கு பின்னால் விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் மஷ்ஹூரா செய்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். யார் அந்த 6 பேர்? அவர்கள் மீது அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வுடைய தூதரும் பொருந்திக் கொண்டார்கள். அவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இந்த 6 பேர் யாரு? சொர்க்கத்திற்கு சரி. இந்த 4 பேரை ஏன் சொல்லல? அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். 2 சஹாபாக்கள் யார்? உஸ்மான் சொல்லியாச்சு. அபு உபைதா சயீத் இப்னு ஸைத். அபு உபைதா உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். சயீத் இப்னு ஸைத் உமர் அவர்களுடைய உறவினர். அதனால் உமர் அவர்கள் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தவில்லை. அப்துர் ரஹ்மானை சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள், அப்துல்லாவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவருக்கு ஹிலாஃபத்தை கொடுக்காதீர்கள். ஏன்? அவருக்கு இயலாமல், அவர் முடியாது என்று நான் சொல்லவில்லை, அவருக்கு முடியும், ஆனால் என்னுடைய வாரிசுகள் யாரும் இந்த ஆட்சியில் பங்கு பெறக்கூடாது என்பதற்காக சயீத் அவர்களுடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபா அவர்கள் நீக்கினார்கள். இன்னொன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரையும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரையும் சொல்லவில்லை. ஏன்? அவர்கள் இருவரும் உமர் அவர்களுடைய உறவினர்கள். இப்போ அது அல்லாத 6 சஹாபாக்களுடைய பெயர்களை சொன்னார்கள். அந்த 6 பேரும் யார்? அஷ்ரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னah, சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். உமர் அவர்கள் மரணம் அடைகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அபூ லூலு என்ற மஜூசியால். அவர்கள் மரணம் அடைந்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்களிடையே மஷூரா நடக்கிறது. முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஒன்று கூடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் முதலாவது எழுந்திருக்கிறார். அந்த 6 பேர், நான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஒருவரை பொறுப்பு நியமித்து விலகிக் கொள்ளுங்கள். இப்படியே குறைகிறது. இறுதியில் இரண்டாக வருகிறது யார்? அலி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா. இருவரிடத்திலும் கருத்து கேட்கப்படுகிறது, யார் நீங்கள் விட்டுக் கொடுப்பது? இருவரும் உறுதியாக இருக்கிறார்கள். கலீஃபாவுடைய பதவி, முஸ்லிம்களை நியமிக்கக்கூடிய பதவி, இருவரும் அதற்கு மிக தகுதியானவர்கள். இருவரும் உறுதியாக இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்கிறீர்கள், சரி, நாங்கள் முடிவெடுக்கிறோம், இந்த பொறுப்பை இடத்தில் நீங்கள் ஒப்படைப்பீர்களா? 2 சஹாபாக்களை பார்த்து அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாரை நியமிக்கிறீர்களோ எங்கள் இருவரில் அவர்தான் கலீஃபா. என்ன ஒரு பண்பு பாருங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில். அல்லாஹு அக்பர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இரவு முழுக்க மஷூரா நடக்கிறது. யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் அவர்களை தனியாக அழைத்து பேசுகிறார்கள். உஸ்மான் அவர்களே, அலி அவர்கள் நியமித்தால் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், உங்களை நியமித்தால் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அலி அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா அலி அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அவர்களை நியமித்தால் நீங்கள் அவர்களுக்கு பைஅத் கொடுக்க வேண்டும், நீங்கள் நியமிக்கப்பட்டால் கட்டுப்பாடு ஒரு நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். மறுநாள் காலையில் முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், நான் நியமித்து விட்டேன் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை. உடனடியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பையத் செய்தார்கள். உடனடியாக அலி அவர்கள் பையத் செய்தார்கள். என்ன பண்பு பாருங்கள். அவ்வளவு தகுதியானவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு நெருக்கமானவர், இஸ்லாமை ஏற்றதில் முதலானவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனை திருமணம் முடித்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா வகையிலும் தகுதி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு அமீர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக பைஅத் கொடுத்தார்கள். உள்ளத்திலே அதை ஏற்று எல்லா சஹாபாக்களும் ஒருவர் மாறுபடாமல் எல்லோரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் கொடுத்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் முதலாவது செய்த விஷயம், நாடுகளை கைப்பற்றினார்கள். இருந்த நாடுகள், அனுப்பிய படைகள் எல்லோருடைய தளபதியும் அப்படியே இருக்குமாறு கூறினார்கள். யாரையும் மாற்றவில்லை. யாரையும் மாற்றாமல் எல்லோரும் அப்படியே நிலைத்திருங்கள், உங்களுடைய படையை நீங்கள் எடுத்து சென்று கொண்டே இருங்கள், இஸ்லாமிய ஆட்சியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக பயணம் செய்யுங்கள். எல்லோரும் பயணம் செய்தார்கள். சஹாபாக்களில் பெரும்பாலான சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய பெரும்பாலான நாடுகள் முஸ்லிம்களுடைய கரத்திலே வந்தது. ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்லாம் வளர்ந்தது
உஸ்மான் அவர்களுடைய காலத்தில் ஆசியா, இந்தியாவில் இஸ்லாம் வளர்ந்ததனுடைய அடித்தளம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிய படை. இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், மொரோக்கோ நாடு, யூரோப்பாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், குராசான், பாரிஸ், ஷாமுடைய பிரதேசம், சிரியா, அது போன்ற நாடுகளை எல்லாம் உள்ளடக்கிய ஷாமுடைய பிரதேசம் முழுவதுமாக இஸ்லாமிய ஆட்சிக்கு உள்ளே வந்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிக சிறந்த விஷயம், நாடுகள் கைப்பற்றப்பட்டது, இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது அதன் மூலமாக. இரண்டாவது, அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் பொழுது, அவர்களுடைய ஹிலாஃபத்தின் பொழுது குர்ஆனை தொகுத்தது மிகப்பெரிய பணி. இந்த உலகம் எல்லாம் இன்று நினைவு கூற வேண்டிய மிகப்பெரிய பணி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த பணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே தனித்தனியாக எழுதி வைக்கப்பட்டு பதியப்பட்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை ஆரம்பம் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரியப்படுத்தி அந்த பணியை முடித்தார்கள். ஏன், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திலாவத்தாக ஓத ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு திலாவத்தாக ஓத ஆரம்பித்தார்கள். குர்ஆன் இறங்கிய முறையில் அது ஓதப்பட வேண்டும் என்பதற்காக, ஃபித்னாக்கள் வந்துவிடக் கூடாது இந்த ஓதுதலில் என்பதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் குர்ஆனை தொகுத்தார்கள். யாருடைய தலைமையில்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஸஈத் இப்னு ஆஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இந்த சஹாபாக்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், குர்ஆனை ஒன்று சேருங்கள். யாரிடத்தில் எல்லாம் குர்ஆன் மனனமாக இருக்கிறதோ, யாரிடத்தில் எல்லாம் குர்ஆன் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கொண்டு சென்று சரிபார்த்ததற்கு பிறகு கிடைத்த எல்லா ஓலைகளையும், எல்லா எழுதப்பட்டதையும் எரித்துவிட்டு முழு குர்ஆனை ஒன்று சேருங்கள். குழம்பிவிடக் கூடாது, இருக்கக்கூடிய பகுதியில் மாறிவிடக் கூடாது. அதனால் முழு குர்ஆனை ஒன்று சேர்த்து விடுங்கள். குறைஷிகளுடைய பாஷையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இறக்கப்பட்டதோ அதே முறையில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். பல சஹாபாக்கள் இல்லாத மக்கள், முனாஃபிக்குகள், இவர்கள் எல்லோரும் விமர்சித்தார்கள் இந்த பணியை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்து இதை நான் முடித்தே தீருவேன் என்று முஸ்ஹாஃபை ஒன்று சேர்த்து குர்ஆனை தொகுத்தார்கள். குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். இன்று வரை நாம் ஓதக்கூடிய இந்த முழு குர்ஆன் தொகுக்கப்படவில்லை என்றால், அரபி அறியாத சமூகம், அரபி மொழியை பேசாத சமூகம், அரபி மொழியை வாசிக்காத சமூகம் குர்ஆனை எங்கே சென்று தேடும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸ்மான் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அவர்கள் செய்த மிகப்பெரிய பணி ஹிலாஃபத்துடைய ஆட்சியில் மஸ்ஜிது நபவியை விசாலப்படுத்தியது. மஸ்ஜிது நபவியை விசாலப்படுத்தியது, அலங்கரித்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கலீஃபாவாக இருந்து கொண்டு தன்னுடைய கலீஃபாவுடைய பதவியை 23 ஹிஜ்ரத்தில், ஹிஜ்ரா 23ஆம் ஆண்டு ஏற்ற உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும், மிஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதையும் சமூகத்திற்கு பணி செய்வதிலும், இஸ்லாமிய ஆட்சியை நிலைநிறுத்துவதிலும், முஸ்லிம்களுடைய நாடுகளை விசாலப்படுத்துவதிலும், இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதிலும், ஏழைகள் முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏழைகள் வறியவர்களுக்கு உதவி செய்வதிலும் தன்னுடைய முழு வாழ்நாளையும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு உண்மையாகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த கூற்று உண்மையாகிறது. பலமுறை அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் அவர்களை நேரடியாக பார்த்தே சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்படுவீர்கள், பொறுமையை கையாளுங்கள். சோதிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவீர்கள், பொறுமையை கையாளுங்கள். உங்களுடைய கலீஃபா, நீங்கள் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு ஆட்சியிலிருந்து உங்களை இறக்குவார்கள், பொறுமையை கையாளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பொறுமையை கொண்ட இந்த மனிதர், மென்மையான தன்மைகளை கொண்ட இந்த மனிதர், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் கொண்ட இந்த மனிதர் சோதிக்கப்படுகிறார். ஃபித்னாக்களால், சாதாரண ஃபித்னாக்கள் அல்ல, மிகப்பெரிய குழப்பம் மதீனாவை சூழ்கிறது. மதீனாவில் கலீஃபாவாக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்கிறது. யாரால்? அப்துல்லா இப்னு சபா அல் முனாஃபிக் அல் யஹூதி, யூத முனாஃபிக் ஆகிய இந்த அப்துல்லா இப்னு சபா, கூஃபாவுடைய பிரதேசம்,
எப்போது பார்த்தாலும் ஃபித்னாக்கள் தொடங்கக்கூடிய இடம் கூஃபா. எப்போது பார்த்தாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மீது இட்டு கட்டி அவர்களை மதீனாவிற்கு வரும்படியாக்கினார்கள். இன்னும் பல சஹாபாக்களை துன்புறுத்தினார்கள் விமர்சனம் செய்து. முனாஃபிக்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்துல்லா இப்னு சபாவுடைய தலைமையில் உஸ்மான் அவர்களுடைய இந்த கிலாஃபத்துடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், இவருடைய இந்த வளர்ச்சி தடுக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்துல்லா இப்னு சபா மக்களை எல்லோரையும் ஒன்று கூட்டி மஸ்ஜித் நபவிக்கு வருகிறான் பல குற்றச்சாட்டுகளோடு. என்ன என்ற குற்றச்சாட்டுகள்? உஸ்மான் இப்னு அஃபான் தன்னுடைய குடும்பத்தார்களை ஆட்சியிலே வைத்திருக்கிறார். எல்லா நாடுகளிலும் தன்னுடைய குடும்பத்தார்களை ஆட்சியில் வைத்திருக்கிறார். யா ஜாஹில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியில் நியமிக்கவில்லை. அவர்களை ஆட்சியில் நியமித்தது யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த ஒரு தலைவரையும் பதவியிலிருந்து இறக்கவில்லை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் விட்டு வைத்தார்கள். உஸ்மான் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய செல்வத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அளித்தவர். இரண்டாவது, பத்ருடைய போரில் உஸ்மான் கலந்து கொள்ளவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளித்ததால் கலந்து கொள்ளவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஹுதுடைய போரில் புறமுகுது காட்டிச் சென்றார்கள். சஹாபாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் சென்றார்கள், திரும்பி சென்றார்கள் மதீனாவை நோக்கி. அந்த படையில் உஸ்மான் அவர்களும் இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய செல்வத்தை சாப்பிட்டு விட்டார். கனிமத் எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த செல்வமாக ஆக்கிவிட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உஸ்மான் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். மஸ்ஜித் நபவியை நோக்கி இந்த முனாஃபிக்குகளுடைய படை வருவதை அறிந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களை ஒன்றிணைக்கிறார்கள். என்ன செய்வது, என்ன செய்வது? அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் அப்துல்லா பின் சபா சேர்த்து சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் வஸியாவாக செய்தது யாரைத்தான்? அலியைத்தான். அலியிடத்திலிருந்து உஸ்மான் அவர்கள் ஆட்சியை பிடுங்கி விட்டார். எழுந்திருங்கள், எடுத்த ஹக்கை மீண்டும் அவரிடத்திலே ஒப்படைப்போம். யாரிடத்திலே? அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே. அல்லாஹு அக்பர். மதீனாவை நோக்கி இந்த முனாஃபிக்குகளுடைய படை வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பனு மக்சூமுடைய கோத்திரத்திலிருந்து 2 தோழர்களை அனுப்பி இந்த படையுடைய இந்த குழுவுடைய விவரத்தை கேட்டு வர சொல்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களில் பெரும்பானவர்கள் அலி முதற்கொண்டு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா உஸ்மான், போரிடுவோம், கொலை செய்வோம், எல்லோரையும் கிளர்ச்சியாளர்களை கிளர்ச்சி செய்யக்கூடிய எல்லோரையும் அடக்கி விடுவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய பெயருக்காக இந்த உம்மத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது. என்னுடைய பெயரை கொண்டு நான் ஒருவனுக்காக மட்டும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது என்று கூறிவிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி சென்று விடுகிறார்கள். அந்த வீட்டிற்கு பாதுகாப்பிற்காக சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். தாங்கள் வந்து முன்வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு அமீருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், யாரும் எனக்கு பாதுகாப்புக்கு நிற்கக்கூடாது, செல்லுங்கள், வரட்டும் அந்த படை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், நீங்கள் செல்லுங்கள், திரும்ப செல்லுங்கள். அலி அவர்கள் ஹசன் ஹுசைனை அனுப்பினார்கள், திரும்ப செல்லுங்கள், யாரும் வெளியே வரக்கூடாது, அவர்களுடைய வீடுகளில் அவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்னு உமரை சந்தித்தார்கள் அந்த படைகள், அந்த கிளர்ச்சியாளர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பத்ரில் கலந்து கொண்டாரா? முனாஃபிக்கை பாருங்கள். உஸ்மான் பத்ரில் கலந்து கொண்டாரா? கலந்து கொள்ளவில்லை. உஹதில் பின்னால் சென்றாரா? பின்னால் சென்றார். உஸ்மான் அவர்கள் மக்காவில் சென்ற பொழுது மினாவுடைய இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழாமல் 4 ரக்காத்துகள் தொழுதாரா? கஸர் செய்யாமல் அப்படி தொழுதார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன 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 நோக்கம் அவர்களுக்கு? இதை வைத்துக் கொண்டு உஸ்மான் அவர்களுடைய நிலைமையை முடித்து விடுவோம் என்று எல்லோரும் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய வீட்டை சுற்றி விடுகிறார்கள். முனாஃபிக்குகள், பாவிகள், நயவஞ்சகர்கள், காஃபிர்கள், யகூதிகள் எல்லோரும் சுற்றி விடுகிறார்கள். மதீனா எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கிறது. உஸ்மான் அவர்களுடைய கட்டளையை ஏற்று ஒரு சஹாபி கூட உஸ்மான் அவர்களுடைய கட்டளையை மீறாமல் எல்லோரும் அவர்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் பாதுகாக்கவும் முற்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் உஸ்மான் அவர்களுடைய வீட்டை சுற்றிய அந்த கொடியவர்கள், அந்த பாவிகள், அந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் அவர்களுக்கு செல்லக்கூடிய உணவை தடுத்தார்கள்.
அவர்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய அந்த ரூம், அந்த கிணற்றில் இருந்து தான் வக்ஃபு செய்த கிணற்றில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை தடுத்தார்கள். உஸ்மானை கொலை செய்தே தீருவோம், இந்த இடத்தில் இருந்து அதுவரை களைய மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். உணவு மறுக்கப்பட்டது, பானம் மறுக்கப்பட்டது. தன்னுடைய குடும்பத்தார்களோடு உஸ்மான் இப்னு அஃபான் வீட்டில் இருக்கிறார்கள். 40 நாட்கள் உஸ்மான் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ஒரு ஹலீஃபா ஒரு வீட்டில் வைத்து சிறைபிடிக்கப்படுகிறார். ஒரு சஹாபி அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுக்கு செய்த அறிவுரை, என்னுடைய பெயரால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. மதீனாவில் யாரும் எதுவும் யாரையும் செய்யக்கூடாது. மிகப்பெரிய ஃபித்ரா ஏற்படுகிறது. 40வது நாள் இரவில் உறங்குகிறார்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மறுநாள் காலையில் விழித்தவுடன், இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய கனவில் நான் பார்த்தேன். வரஅய்து அபா பக்ர், அபூபக்கரை பார்த்தேன். வ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை பார்த்தேன். சஹீஹான அறிவிப்பு. அபூபக்கரை பார்த்தேன், உமரை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொன்னார்கள், காலூலி இஸ்பிர் இஸ்பிர் யா உஸ்மான் ஃபஇன்னக துஃப்திரு இந்தனல் காபிலா, நாளை எங்களோடு நீ நோன்பை முறிப்பாய். அல்லாஹு அக்பர். பொறுமையை கையால் உஸ்மான், நாளை எங்களோடு நோன்பை நீ முறிப்பாய். என்ன அடையாளம்? உஸ்மான் கொல்லப்பட போகிறார். மகிழ்ச்சியாக எழுந்தார் உஸ்மான் இப்னு அஃபான். ஏன்? 83 வயது, ஷஹீதாக கூடிய அந்தஸ்து, மிகச்சிறந்த ஹிலாஃபத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்திய உள்ளத்தின் ஆசை. எழுந்து நின்றார். மனைவிடத்திலே சலாம் சொன்னார். காவலாளி இடத்திலே சொன்னார், மறுபடியும் சென்று சொல்லுங்கள் சஹாபாக்களுக்கு, என்னுடைய பெயரால் ஒரு சொட்டு ரத்தம் மதீனாவில் சிந்தக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆட்சியாளர் பாருங்கள், எவ்வளவு பெரிய நீதியை நேர்மையை செலுத்தியவர் பாருங்கள். தனக்கு பாதிப்பு என்றால் தன் நாட்டில் உள்ளவர்களை அழித்து தான் வளர வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் உஸ்மான் இப்னு அஃபான் தன் நாடு வளம் பெற வேண்டும், முஸ்லிம்கள் வளம் பெற வேண்டும், நான் மரணித்தாலும் சரி என்று எண்ணக்கூடிய சிறந்த ஆட்சியாளரை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்தார் நோன்பாளியாக. ஏன் அந்த நோன்பை யாரோடு முடிக்கப் போகிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத்துக்கு நஃபிலாக தொழுதார். தொழுதுவிட்டு வாசலின் அருகே வந்தார். ஜன்னலை திறந்தார். கிளர்ச்சியாளர்களை, என்னையா கொலை செய்ய போகிறீர்கள்? என்னையா கொலை செய்ய போகிறீர்கள்? நீங்கள் தண்ணீர் இல்லாமல் சிரமம் பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யார் இந்த கிணற்றை வாங்கி உரிமை விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். நான் செய்தேன். தபூக்குடைய யுத்தத்தில் இந்த படைக்கு யார் பங்கெடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். நான் செய்தேன். குர்ஆன் பிரிந்து கிடந்தது, எல்லா குர்ஆனையும் ஒன்றாக தொகுத்தேன். என்ன தவறுக்காக என்னை கொலை செய்ய போகிறீர்கள்? என்ன தவறுக்காக என்னை கிளர்ச்சி செய்கிறீர்கள்? என்ன பாவம் செய்தேன் நான்? கிளர்ச்சியாளர்கள் கல்லை எறிந்தார்கள் உஸ்மான் அவர்களுடைய வீட்டின் மேல். ஒருவர் சொன்னார், நாங்கள் கல்லை எறியவில்லை, அல்லாஹ் தான் கல்லை எறிகிறான் உன் மீது. அல்லாஹு அக்பர். மஆதல்லாஹ். உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என் மீது கல்லை எறிந்தால் நான் அழிந்திருப்பேன். சுப்ஹானல்லாஹ். மறுபடியும் குர்ஆனை திறந்து உஸ்மான் அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். ஏன் குர்ஆனை ஓதினார்? மரண நேரத்தில் பத்ருடைய போரில் கலந்து கொள்ளவில்லை. பத்ருடைய சஹாபாக்களுக்கு பத்ருடைய போர்க்களம் சாட்சி சொல்லும். ஆனால் எனக்கு இந்த குர்ஆன் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். அல்லாஹு அக்பர். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார். கிளர்ச்சியாளர்கள் கதவை உடைத்துக் கொண்டு மேலே கூரையை பிரித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். ஒரு சஹாபி உள்ளே நுழைந்து கம்பால் உஸ்மான் அவர்களுடைய தலையை முதலாவது அடித்தார்கள். அதற்கு பிறகு கரத்தை வெட்டி வீசினார்கள். யூதன் வலம் தர்தா அன்கல் யஹூது வன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். முனாஃபிக். உஸ்மான் அவர்களுடைய நெஞ்சில் கத்தியால் குத்தினார்கள். 9 குத்து. அவர்களுடைய முதல் சொட்டு ரத்தம் குர்ஆனின் மீது விழுந்தது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவர்களோடு வந்த சஹாபிய பெண்மணி, நாங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வந்து மதீனாவில் சென்று உஸ்மான் அவர்களுடைய வீட்டை திறந்து பார்த்தோம். அங்கே முஸ்ஹப் குர்ஆன் திறந்திருந்தது. அந்த குர்ஆனின் மீது விழுந்த முதல் சொட்டுடைய வார்த்தை ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வல்லாஹு ஸமீஉன் அலீம். உஸ்மான், இதற்கு பொறுப்பேற்கிறான் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், இவர்களை பழி வாங்குவதற்கு அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அவர்களுடைய முதல் சொட்டு விழுந்த இரத்த சொட்டு விழுந்த குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் போதுமானவன் உஸ்மான், உமக்கு இவர்களை பழி வாங்குவதற்காக. அஹுவஸ் ஸமீஉல் அலீம். 9 குத்துகள் குத்தப்பட்டு அவர்களுடைய மனைவி தடுக்க வருகிறார்கள். அவர்களுடைய மனைவியுடைய கரம் வெட்டப்படுகிறது. பின்னால் காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கரத்தை எடுத்துக்கொண்டுதான் மிம்பரின் மேலே ஏறி மக்களிடத்தில் உரையாற்றுகிறார்கள். அது பின்னால் நாம் அலி ரலியல்லாஹு வரலாற்றிலே பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முனாஃபிக்குகளால், அந்த யகூதிகளால் கொல்லப்படுகிறார்கள். கொன்றது முஸ்லிம்கள் கிடையாது. அந்த கிளர்ச்சியாளர்களில் ஒரு சஹாபி கூட அல்லாஹுடைய தூதரால் சான்றி பெற்ற சஹாபாக்கள் கிடையாது. எல்லாம் பின்னால் காலத்தில் இஸ்லாமை ஏற்ற முனாஃபிக்குகளுடைய படையில் தங்களை ஒன்று சேர்த்த அப்துல்லா பின் சபாவின் என்ற கொடிய யூதனால், நரகத்தை தனக்கு உரித்தாக்கிய யூதனால் ஒன்று சேர்க்கப்பட்ட முனாஃபிக்குகள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். உத்புத்தியா உஹுத், உஹதை உறுதி கொள், உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு சித்தீக் இருக்கிறார், உன்னோடு 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் அந்த வார்த்தை உறுதியானது. உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதரோடு இன்ஷா அல்லாஹ் அந்த இஃப்தாரை கழித்திருப்பார்கள் பர்ஸகுடைய வாழ்க்கையில். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய வாழ்வு தரும் படிப்பனைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்களுடைய காலத்தில் நடந்த ஃபித்னாக்களுடைய சூழ்ச்சிகள், அது எதனால் ஏற்படுத்தப்பட்டது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த விவரங்களை எல்லாம் சுருக்கமாகத்தான் நாம் கூறியிருக்கிறோம். இது விவரமான விவரங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. கிளர்ச்சிகள், மிகப்பெரிய கிளர்ச்சி, சமூகத்துடைய வேரை அடியோடு அழித்துவிடக்கூடிய கிளர்ச்சி, முஸ்லிம்களுடைய போர்வையில் செய்யக்கூடிய கிளர்ச்சி. உமர் அவர்கள் கொல்லப்பட்ட போது கிளர்ச்சி கிடையாது. ஏன்? அவன் மஜூசி என்று எல்லோருக்கும் தெரியும். உஸ்மான் அவர்களுடைய மரணத்தின் போது கிளர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஏன்? அதை செய்தது முஸ்லிம்களுடைய போர்வையில் இருந்தவர்கள். அப்துல்லா பின் சபா தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்தினார். முஸ்லிமுடைய போர்வையில் இருந்தவர்கள் செய்ததால் முஸ்லிம் சமூகம் அன்றிலிருந்து ஒரு தனித்தனி அணியாக பயணிக்க ஆரம்பித்தது. பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் அதை எப்படி ஒன்று சேர்த்தார்கள், இந்த கிளர்ச்சிகள் எல்லாம் எப்படி மறைந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய அஷ்ரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் என்ற வரிசையில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸ்மான் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்ததை அல்லாஹ் கொடுக்கட்டும். நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அவர்கள் மீது நேசம் கொண்டு, அவர்கள் மீது பாசம் கொண்டு, அவர்களை நாளை இம்மையிலும் மறுமையிலும் நேசித்து, நாளை மறுமையிலே இந்த சிறந்த தோழரோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுப்பான் என்ற ஆதரவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முடிப்போம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இன்றைய பிரச்சனைகள், இன்றைய கிளர்ச்சிகள், இன்றைய சூழ்ச்சிகள், இதற்கெல்லாம் விடைவு காலம் எம்முடைய சமூகத்தில் ஏற்பட வேண்டும் என்று சிறந்த நாட்கள் 10 நாட்கள், துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், அந்த நாட்களில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே சமூகம் படுகின்ற கஷ்டங்களுக்காக, இன்னல்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்துங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் எப்படி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செலவழித்தார்களோ அது போன்று அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே அமல்களையும் உயர்வையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு முன்னால் சென்ற மூமின்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கட்டும். அவர்களை பற்றிய வஞ்சக எண்ணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். அதிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்கட்டும். அவர்களை நேசிப்போம். நாளை மறுமையில் அவர்களோடு இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.